தலைவர் அதை மட்டும் ஒத்துக்கற மாட்டேன். பாவாடை ஒரே இடைஞ்சலா இருக்கு எனக்கு. சும்மா காலை பத்தி அப்ப பாவாடை அவுத்து வச்சிட்டு வாடா. ஆமா பாவாடை வலுவலுன்னு இருக்கா. எப்ப தண்டா ஆடுவ? நான் ஆடுற இருக்கட்டே. நீங்க பெரிய அழகினி நினைப்பு. நீ பெரிய மன்மத குஞ்சு நினைப்பு. நான் அழகினி சொல்லலையே. காலை பாருங்க தூக்கி காட்டுறேன். உன்னை அப்படியே பெருமையா சொல்லிடுவேன். அடினோமா இவ எனக்கு மட்டும் ஏத்த குட்டி, இவ உனக்கு மட்டும் இங்க வர்றா மாவாட்றா. குடும்ப மாசத்துல உருப்படாது. கண்ண கருத்தகளை ஏத்து விட்டு கூட விருச்சக ராசியா இருக்கும் பாருங்க. அதே விரிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க. உருட்டி மொழி கையில ஏத்துங்க மட்டும் கூட தொலைஞ்சாண்டா. அதுக்கு அசர்றாலும் கிடையாது. நினைப்பேன் கண்ண கருத்தகளை ஏத்துங்க மட்டும் கூட அழகர் கோயிலுக்கு போச்சு. அதை பாத்துருக்கு குரங்கு மாதிரி அந்த கடலை கொள்ள அடி எல்லாரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, குளிப்பதற்கு நம்ம காத்தரங்குள்ள அடிகளா தண்ணி. என்ன இடத்துல இப்படி சொல்லிட்டு கிடக்குற? அடி வந்தாலும் பாடி மதுரை சோழி முடிச்ச உனக்கு தான் அடி வந்தாலும் பாடி மதுரை சொன்னாங்க தாண்டி. என்னமோ தண்டி பணங்கா மாதிரி வச்சிருக்க மாதிரி. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்து போக போகுது. அடி கம்மாக்கரை ஓரத்திலே சொல்லாதா ஆமா எக்ஸ்ட்ரா செய்யணும்ல. பாவடைய கொஞ்சம் இறக்கி விடுறா. இறக்க மாட்டேன். சிரமமா இருக்கா? ஆட்டம் முடிகிற வரையும் பாவடை இறக்கவே மாட்டேன். சரி சரி களை எடுக்க போகுது. அடி வந்தாலும் வாட்டி மதுரை சொன்னாலும் போடி போடி. தனித்தனியா போட்டாகணும் இல்ல சுத்தப்படாது. எங்க குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக
எங்க கொல்லச்சாமி வந்தியலா வந்தியலா நாடகம் பார்க்க வந்தியலா அங்க போய் குட்டிய குட்டி அடிக்கிட்டு அங்க நெல்லுமா போமா போடு நல்லா இருக்கு உட்காராத என்ன பெரிய ஆஸ்பத்திரியில பிள்ளை பக்கம் உங்களை உட்கார்ற போடு நல்லா நம்ம விடிய விடிய அடிச்சாலும் அந்த பிள்ளைக்கு இப்ப நேரம் போடாம இருக்கிறீங்க பாத்துக்கிட்டு ஆமா நல்லா தெரியுங்க நல்லாவே ஆடுறீங்க ஆடுற வெண்ண ஆடுற 5000 ஓவர் சம்பளம் ஆடுற வெண்ணெய்ங்கிறீல வெண்ணெய் எதுல வரும் பால்ல இருந்து வரும்டா பால் எதுல வரும் தயிர்ல இருந்து வரும் தயிர் எதுல வரும் மாட்டுல இருந்து வரும் எந்த மாட்டுல வரும் பசுமாட்டுல இருந்து பசுமாட்டுல இருந்து என்ன வரும் பால் மோர் தயிர் எல்லாம் வரும் தயிர் எல்லாம் வரும் பால் வரும் மோர் வரும் தயிர் வரும் வெண்ணெய் வரும் எந்த வித மாற்றம் இல்ல உன்னை கொண்டையும் காஞ்சனம் கொடுத்த சென்னைக்கு போட்டா உனக்கும் பால் வரும் உனக்கும் மோர் வரும் உனக்கும் தயிர் வரும் உன்னைக்கிட்ட வெண்ணெய் வரும் வெண்ணெய் என்னைய கேக்குறிய வெண்ணெய் வெண்ணெய் என் புதுக்கோட்டை வெண்ணெய் என் மணப்பாறை வெண்ணெய் என் திண்டுக்கல் வெண்ணெய் என்னைய போய் வெண்ணெய் கேட்கலாமா நீ வெண்ணெய் பத்தி பேசல யாரு முதல்ல வெண்ணெய் இனிமேல் கேப்பியா போடு நல்லா இருக்கு பங்களையோ
சிரமப்பட்டு கீழே படுத்துக்கிட்டு காலை தூக்கிறேன். வாமா, நான் காலை பழந்தாருன்னா ஒரு புள்ள என்னைய பார்க்காது பூரா ஒன்னையத்தையும் பார்க்க. நீ வாமா, வந்தாத்தே ஆடுவீங்க. வா. அங்க எங்க போன நீனு? இங்க நடந்து வர்ற பாரியா, புள்ள பத்த பொம்பளை பிடிச்சா நடந்து வரலாம். அதே அப்பா வா. அங்க எதுக்கு போன? காலை புழக்க சொல்லுவேன். ஓ, ஏன் ஆடுனா நீ ஆட வச்சியா? நீ வாமா, இங்க வாமா. நீ காலை புலந்தது போதுவா. ஆமா, வள்ளியம்மா ரெடியா நிக்கிறாங்க. காலை காரியம் கேடு. சரியா? உன்னை பார்த்த உடனே எனக்கு தெரியும். என்ன என்ன ஆடு முதல்ல யாரு என்ன ஆட சொல்லுங்க. இது ஆடுற ஆட்டம் யாருமே ஆட மாட்டாங்க. நோனிய கல்லட்டி விடுவேன். காஞ்சனாங்குளம் மக்களை ஏமாத்த. சரி, அப்ப நான் ஆடுற ஆட்டம் ஒரு ஆட்டம் மிஸ் ஆக கூடாது. அப்படிதானே? ஒழுங்கா நில்லு முதல்ல. ஒழுங்கா நிக்கணும், பேசாம இருக்கணும். நொறுக்கி பண்ணி இருக்கு. போடுனல்ல, ஏய் போடுனல்ல. எப்படி விழுகிறனோ அதே மாதிரி விழுகணும். ஒன்னோட மிஸ் ஆகணும். டவுசரை கிழிச்சு போடுவேன். போடுனல்ல. இதே மாதிரி விழுகணும். மந்த இடத்தை பார்த்து போறேன். அது என்னடா மூத்தர கவிச்சி அடிக்குது? ரெண்டா வடிஞ்சிச்சு. சரி, ஓகே அண்ணே, ஆடுவோமா? அதே மாதிரி காலை பழக்கணுமா? காலை பழக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில தான் பழகிட்டு வந்தேன். காட்டுக்குள்ளே கவுதாரி பிடிப்போம். என்னடா பண்ற? தூக்குடா, அப்பெல்லாம் மாட்டிக்கிடுச்சு.
அண்ணன் மாமா புள்ள நான் காலை விழுந்த மாதிரி விழுந்துச்சா தூக்கலையில கீழே விழுகலையில குண்டி தெரிக்கிற மாதிரி ஒரு தடவை விழு. அப்பதான் நான் ஏத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன்டா. தோத்துட்டோம்னா 4 மாசம் கற்பமா இருக்கேன்டா. அப்ப புள்ள எப்படி ஆப்பாயெல்லாம் ஊத்திரும். உன் ஜாயல்ல தான் பிறக்கும். என்ன குந்தலுக்கு ஏன் ஜாடியில வரக்குது? அதுக்கு பெட்டிக்கார கூட சொல்லு. சரி மாமா செல்வி, உன்னை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. கட்டிப்பிடிடா. கட்டிப்பிடிக்க சொன்னா போறாதா? கட்டியே காதா திருவடா வந்துட்டேன். ஒரு பாவியமா ஒரு பொம்பளை பிள்ளை சும்மா வெக்க வராட்டினாலும் வெக்கப்படுற மாதிரி வரணும். அப்படி போனா தாண்டா புருஷங்க அடுத்த பொம்பளைய பார்த்து போக மாட்டாங்க. நான் வர மாட்டேன்னு சொன்னா பல பொம்பளை கட்டி ஏறி சொல்லி பாப்பேன். ராதா செல்வி இங்க வாடா. ஆமா நான் கேள்விப்பட்டேன் நீ இங்க உன்னைய தூக்க சொல்லி நான் அடிக்கிறேன். உன் புருஷன் வீட்டுல தூக்க சொல்லி உன்னை அடிக்கிறான். நம்மள காலையில கூட ஊமா குத்துனான்டா. வீட்டுல வச்சா காதல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வாடா. சரிம்மா. கட்டிப்படி நெஞ்ச தூக்கிக்கிட்டே தெரியாது. அது என்ன இடையில காவா ஓடுது. சரி 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 பாபா கட்டிப்பிடி. காதல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அம்மாவாசை இருட்டு இன்னும் கொஞ்சம் இருக்க கட்டிப்பிடி. நாடாத்துக்கு வருது. இது வெண்ணுதே மிச்சம் ஒரு மனுஷனும் இல்ல. காதல் பண்ணுங்க பறக்கல உங்க காதல. காதல் எப்படி சொல்லுங்க. மாமரத்து குயிலே மாமரத்து குயிலே மஞ்சள் மயிலே தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னாக்கு இன்னாதான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாழகுமம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா